வணக்கம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கூர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா திருவேணி சங்கமம் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இதை வெயிட் பண்ணுறதுக்காக. இது வந்து என்னென்ன ஆறுலாம் அந்த சங்கமம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி, கண்ணகி, குப்தமணி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆறும் வந்து ஒன்றா சங்கமம் பண்ணுற இடத்துல தான் வந்து இது பேர் வந்து திருவேணி சங்கமம்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தர்ப்பணம்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆற்றுல தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய போகுமா. பட் இந்த சீசனில் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. தண்ணி ஃபுல்லாகவே ஓவர்லோட் ஆகி தான் போகுமா இந்த இடத்துல. பாருங்கள், நிறைய பேர் வந்து இது 3 ஆறு சங்கம் வைக்கிறதுனால இந்த தண்ணியில் குடித்தா ஒரு புனிதமாக நினச்சி எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணி குளிச்சிட்டு இருக்காங்க. இந்த தண்ணியில் வந்து குளித்தா நம்மளுடைய பாவம்லாம் போகும் அப்படின்ற மாதிரியும் இந்த கோவிலில் ஒரு ஐதீகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்கள், நம்ம கூட வந்தவங்க எல்லாரும் வந்து இந்த தண்ணியில் காலை வச்சிட்ருக்காங்க. பாருங்கள், தண்ணியோட அந்த கிளியரிட்டி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. என்னுடைய நிழல் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. உள்ளே என்ன இருக்குன்றது எல்லாமே இதில் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது. தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஆற்றோட தண்ணி எவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு. தண்ணி சூப்பராக குளிக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் தண்ணியோட கிளியராக இருக்குது பாருங்கள். தண்ணி எவ்வளோ ஒரு கிளியராக இருக்குது. பிரசன்னா பார்த்தீங்கன்னா வெங்கட் இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து தண்ணியில் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ராஜ்குமார் பாருங்கள் அழகாக இருக்கான் தண்ணி. அவர் வீடியோலாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பார்த்தீங்கன்னா பகண்டேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸ்வரன் டெம்பிள் இது. இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குடகு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பங்கமண்டலா அப்படின்ற ஒரு இடத்துல குடகு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. உள்ளே வந்து போகணும், அலௌட் இல்லை. வெளியிலேருந்து மட்டும் நான் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுதான் திருவேணி சங்கமத்தில் இருக்க இதுவும் ஒரு கோவில். தேங்க்யூ.